ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 3 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அதிகமாக இங்கே ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சொல்ல போகிறதில்ல, வெறும் ஜஸ்ட் சிம்பிளாக டெக்னிக்கல்ஸ் பேஸஸில் தான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே இங்கே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஒரு அரௌண்ட் ஒரு 30% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக பார்க்கலாம். அட் த சேம் டைம் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இன்றைக்கி தான் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே பிரேக் அவுட்டுமே இருக்குது. அதுவுமே இங்கே கிளியராக இங்கே நல்லா விசிபிள் ஆகுது. அண்ட் இங்கே டெக்னிக்கல்ஸில் இங்கே சார்ட்டுமே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனையுமே இங்கே கிளியராக இங்கே பிரேக் அவுட் பண்ணுவீங்க, இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். மீன்ஸ் நான் வீக்லி கேண்டல்ஸ்டில் போனால் உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும். இது நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகும். அட் த சேம் டைம் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் அப் ட்ரெண்ட் சைடில் தான் இங்கே மீன்ஸ் டெக்னிக்கல்ஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து கிளியராக பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸாக இருந்தால் ஒரு 5 days இங்கே ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டல் இங்கே மூமெண்டம் இருக்குது. அட் த சேம் டைம் 200 days இங்கே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு அப் ட்ரெண்டில் ரேலி வரதுக்கான சான்சஸ் இங்கேயுமே இருக்குது. ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே மணியும் இங்கே மேக் பண்ண முடியும். இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாகவே இங்கே மீன்ஸ் இந்த கோர்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி வெறும் ஜஸ்ட் இங்கே 5000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களே உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் ஜஸ்ட் இங்கே இப்போ 1 monthக்கு நான் 300 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே 3000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்லையும் அட் த சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் அங்கே ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கும் அது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 time செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் டேட்டா பேட்டர்ன். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுலேயுமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். மீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளியராக பார்க்க முடியும். அண்ட் இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா அரௌண்ட் எங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டெய்லி பேசிஸில் போய்க்கிறேன். இதுவுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கை சொல்கிறதுக்கான காரணமே ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் அதிகமாக ஆல் டைம் ஹைல ஸ்டாக்ஸ் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால நான் இங்கே சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டைம் இருக்குல்ல, அந்த இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அண்ட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்பயுமே ஒரு ஹைல தான் போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்னா ஒரு சேட் பேட்டர்னு நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ரெசிஸ்டன்ட் ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டராக ஒரு டவுன் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து ப்ராப்பராக இருந்தால் ப்ரீவியஸில் இருந்த ஒரு ஆல் டைம் ஹை இருக்குல்ல, ப்ராப்பராக இங்கே டச் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ட் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அது கிளியராக இங்கே பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்தது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் மூவ்மெண்ட் இங்கே கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியும். நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு ஹேண்டிலுமே இங்கே நல்லா கிளியராக மேக் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் மீன்ஸ் ஃபைனல் ஸ்டாக் ரோலெக்ஸ் ரிங். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம குயிக்காக இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். அண்ட் இதுவுமே ஒரு டெக்னிக்கல்ஸ் பார்த்து நல்லா கிளியராக பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் டைம் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன். அங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே மொமெண்டமில் போயிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. ஐ ஹோப் மீன்ஸ் நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் கீழே டவுன்ஃபால் ஆச்சு. அப்படி இருந்தாலுமே இங்கேருந்து ஒரு மொமெண்டம் பிடிச்சிருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே டவுன்ஃபால் ஆன இடத்துலன்னு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் 17% ஒரு நல்ல ரிட்டர்ன் இங்கேயுமே கிடச்சிருக்கு. அண்ட் இதெல்லாம் ப்ரீவியஸ் டைம் இதை முதல்ல எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஒரு 41% கீழே டவுனில் தான் கிளியர் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். அட் சேம் டைம் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதையுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் இன்றைக்கி இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மீன்ஸ் ஹை வால்யூமில் ஆல்மோஸ்ட் 67 million ஒரு நல்ல பெட்டராக நீங்கள் வால்யூமே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இந்த இதுலேயுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே இருக்குது. ஜஸ்ட் செகண்டாக
இது இங்கேருந்து கிளியராக பார்க்கலாம். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் கிடச்சிருக்கு. அண்ட் அந்த ரெசிஸ்டன்ட் லைனையுமே மீன்ஸ் ஓப்பனிங்லேயே இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக இங்கே மூமெண்டமில் இருக்குது. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேட் பேட்டர்ன் இங்கேயுமே மேக் பண்ணியிருக்கும், கிளியராக பார்க்கலாம். இது விச் மீன்ஸ் ரிவர்ஸ் சைடுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் செகண்டாக இங்கேருந்து கிளியராக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் செகண்ட் வந்து ஷோல்டர் மேக் பண்ணிச்சு, மீன்ஸ் ஷோல்டர் மேக் பண்ணிச்சு. அண்ட் செகண்ட் ஷோல்டர் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து ஒரு பெரிய ஷோல்டர் மேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, கிளியராக பார்க்கலாம். அண்ட் அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையும் ஒரு அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான வேல்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் நம்மளோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் எங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 3 ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கவுண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சோறு கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.